அன்பான கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி. அது என்னன்னா ஐசிசி வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கும் 2028 T20 வேர்ல்டு கப்புக்கும் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2027 வேர்ல்டு கப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐசிசி ரேங்க்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெவல் டீம் வந்து டைரக்டா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து 12, 13, 14 ஸ்டேஜ்ல இருக்கிற 3 டீமும் ஒரு மேட்ச் விளாண்டு அந்த மேட்ச்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்க வந்து டைரக்டா சூப்பர் 12 வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த சூப்பர் 12 எப்படி நடக்கும்னா 2 குரூப்பா பிரிஞ்சு அந்த 2 குரூப்லயும் 6 டீம் வந்து விளையாடுவாங்க. அந்த டீம்ல டாப் 3ல முடிக்கிற டீம் வந்து சூப்பர் 7க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. அந்த சூப்பர் 7 எப்படின்னா 2 குரூப்லயும் இருக்கிற டாப் 3 டீம் வந்து டைரக்டா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்புறம் 2 குரூப்பையும் சேர்த்து ரன் ரேட்டு அதிகமா 4th பிளேஸ்ல முடிக்கிறவங்க வந்து சூப்பர் 7க்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. அந்த சூப்பர் 7ல வந்து 7 டீமுமே ஒரே குரூப் விளையாடுவாங்க. அந்த குரூப்ல யாரு டாப் 4ல முடிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிக்கு விளையாடுவாங்க. செமி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் 4th பிளேஸ் விளையாடுவாங்க, செகண்ட் பிளேஸ் 3rd பிளேஸ் விளையாடுவாங்க. அவங்க வின் பண்றவங்க வந்து ஃபைனலுக்கு போவாங்க. இப்ப T20 வேர்ல்டு கப் எப்படின்னா முதல்ல ஓடிஐ வேர்ல்டு கப் ரூல்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதாவது டாப் 10 டீம்ல இருக்கிறவங்க வந்து அப்படியே குவாலிஃபை ஆவாங்க. அந்த டாப் 10 டீம் வந்து மொத்தமா விளையாண்டுட்டு குரூப் ஸ்டேஜ் எதுவுமே இல்லாம ஒரே விளையாண்டுட்டு அதுல யாரு டாப் 4க்குள்ள முடிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனல் விளையாடுவாங்க. செமிஃபைனல் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் 4th விளையாடுவாங்க, செகண்ட் 3rd விளையாடுவாங்க. அதுல வின் பண்றவங்க வந்து ஃபைனலுக்கு போவாங்க. இந்த ரூல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.